ஹலோ, வணக்கம் சாமி. ஹலோ, ஹலோ, வணக்கம் சாமி. வணக்கம்மா. ஒரு நிமிஷம் லைன்ல இருக்கண்ணே. சரிங்க சாமி. அம்மா, சாமி, இப்போ நீங்க கடைசியா போயிட்டு வந்த கோயில் எந்த கோயில்? நான் கடைசியா போயிட்டு வந்த கோவில் உறையூர் வெக்காளியம்மன் கோவில் சாமி. அன்னைக்கு போயிட்டு வந்த அதுக்கப்புறம் கோயிலுக்கு போகல நீங்க? அதுக்கப்புறம் நான் டெய்லியுமே போறேன் சாமி எந்த அம்மன் கோவிலுக்கு. எந்த அம்மனு? இந்த உங்க பக்கத்துல அங்காய் கோயில். அதுக்கப்புறம் நீங்க அங்காய் கோயிலுக்கு போய் எலும்பிச்சப்பழம் வாங்கிட்டு வர சொன்னீங்களா, அன்னைக்கு போனேன். ஓகே. இப்போ கையில அப்புறம் இங்க இருக்க துர்க்கை அம்மனுக்கு பிள்ளையாருக்கெல்லாம் டெய்லியும் போய் விளக்கு போடுவேன் சாமி. ஓகே. துர்கா கிட்ட போனால நல்லதுதான், நல்லதுதான். ம். இருங்க கண்ணு. துர்கா கூப்பிட்ட உடனே துர்கா வறுத்து சொன்னா கெடு கொடுத்த மாதிரி நடக்கலாம் இல்லையா? ஆமா சாமி. அம்மா, இந்த பெண்டையம் பொறுத்தளவுக்கு வலி விட்டாச்சம்மா. ம். சரியா வலி கொடுத்துட்டா. ஒரு 3 அமாவாசைக்கு நீங்க உங்க குலதெய்வம் கோயிலுக்கு போயிட்டு வர வேண்டியது இருக்கும். 3 அமாவாசைக்கா 3 சாமி? அமாவாசைக்கு இப்ப அவர் குறுக்க நிக்கிறாரம்மா, ஏன் எல்லைக்கு வர மாட்டேங்குது அப்படின்ட்டு. என்னம்மா பண்ண போறீங்க? இனி பொறுப்பு நீங்க தான். 3 அமாவாசைக்கு இந்த உங்க குலதெய்வம் கோயிலுக்கு போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு அடுத்து அவரு வழி விட்டாதான் அடுத்த உத்தரவு. என்ன சாமி இப்படி சொல்றீங்க? எப்படி சாமி போறது நானு? அது உங்களுக்கு தான் தெரியும் கண்ணா. எப்படி போறதுன்னா ரயில்ல போறதா, ஏரோப்ளேன்ல போறதா, பஸ்ல இல்ல போறதா? சாமி, ம். வீட்டுல ரொம்ப கஷ்டம். அம்மாவே காசு இல்லாம கஷ்டப்படுறாங்க சாமி. அப்ப நீங்க அம்மா, உண்டானதான் நான் சொல்ல முடியும். அதுக்கு மேல நான் என்ன பண்ண முடியும் சொல்லு? என்ன கணக்கு வருதோ தான் நான் சொல்ல முடியும் கண்ணு. ம், சரிங்களா? ம். அம்மா கிட்ட கேட்டேன், நான் வழி விட்டுட்டேன், அவன் குறுக்க நிக்கிறா அப்படிங்குது. இங்க கருப்பன்ட்ட கேளுங்க சாமி, நான் ரொம்ப கஷ்டப்படுறேன் சாமி. அவர் விட மாட்டாரம்மா. அவருக்கு சரண்டரா. கருப்பன் விடுவாரு சாமி, அவரு புள்ளதானே நானு. நீங்க அவர் பிள்ளையா இருந்தாலும் அப்ப வைங்க, மரம் வைங்க, அங்க போய் மரம் வைங்க. வந்து என் பாதத்துக்கு வர சொல்லு அப்படிங்கிறாரு. ஏன் என்னைக்கு வர சொல்லுங்கிறாரு. அப்புறம் கருப்பங்கிட்ட போய் கேளுங்க அப்படின்னா இதுக்கு என்னன்னு சொல்றதம்மா உங்களுக்கு நானு? அவரு குறுக்க நிக்கிறாரு, என் மண்ணை மிதிக்க மாட்டேங்கிறா அப்படின்ட்டு அவரு குறுக்க நிக்கிறாரு. நீங்க போய் அவரை போய் கேட்டுக்கிட்டா உண்டு. நான் போறேன் சாமி, அவர் எல்லைக்கு என் வீட்டுக்காரோட போறேன் சாமி. அது உங்க வசதி கண்ணு. மூணு அமாவாசைக்கு அவரு வர சொல்றாரு. 3 அமாவாசைக்கு நீங்க அங்க போயிட்டு வந்தாதான் மறு உத்தரவு. நீங்க என் வீட்டுக்காரர் வந்ததுக்கு அப்புறம் நான் போயிட்டு வர்றேன் அப்படின்னு சொன்னா அது உங்க வசதி தாயே. வேற வழியே இல்லையா சாமி? அம்மாவை கேட்டா நான் வழி விட்டுட்டேனப்பா, நான் புத்தி திசை திருப்ப பாக்குறேன். புத்தி திசை திருப்பி விட்டுட்டேன். அவர் நிக்கிறாரப்பா, கருப்பு நிக்கிறாரு. கொடுக்க வழி விடு, நீ அவரை கேட்டுக்கோ அப்படின்றச்சம்மா. அவரை கேட்டா ஏன் எல்லைக்கு 3 அமாவாசை, ஏன் எல்லைக்கு வர சொல்லு அப்படிங்கிறாரு. உங்க வச்சிருக்காங்க. என்ன சாமி? இதுக்கு மேல உங்க வசதி அம்மா. அது நீங்க எப்ப போனாலும் எப்ப வந்தாலும் அது உங்களை பொறுத்துதான். அங்க போய் ஏதாவது செய்யணுமா சாமி? எதுவுமே பண்ண வேண்டியதில்லை தாயா. நீ போ, சாமிக்கு என்ன பண்ண போற? நீ தேங்காய் பழம் கூட உன்னால கொடுக்க முடியாதம்மா.
போங்க போய் சாமி கும்பிட்டு ஏதாவது செய்யணுமுன்னா முடிஞ்சா கொஞ்சம் அரைப்படி பொங்க வச்சுட்டு வாங்க. ஆ. குலதெய்வத்துக்கு போறோங்கிறீங்க, போகணும். குலதெய்வமே தன்னால வந்து கூப்பிடுது. அங்க போய் ஏதாவது செய்யணுமான்னு கேட்டா, குலதெய்வத்துக்கு இல்ல சாமி, செய்யறதுக்கு எனக்கு அவன் தெரியாது துடிக்கிறான். சாமி, எனக்கு தெரியாதுல்ல. நான் என்னம்மா சின்ன பொண்ணு தானே சாமி. என்னம்மா எல்கேஜி படிச்சிருக்கீங்களா? யூகேஜி படிச்சிட்டு இருக்கிறீங்களா? சின்ன பொண்ணுன்ட்டு இருக்கிறீங்க. சாமி நீங்க கூப்பிட்ட செகண்டுக்கு சாமி வருது. அந்த அளவுக்கு சாமி வச்சிருக்கிறீங்க. ம் கடைசிக்கு பார்த்தா நான் சின்ன பொண்ணுங்கிறீங்க. யார்கிட்ட போய் சொல்றது? சாமி கொஞ்சம் ஊரலகமா பக்தி ஏத்திக்குமா தாயே. தான் சாமி. ம் நான் அம்மா சாமினா நீ பக் எனக்கு பிடிக்கும், நீ கொஞ்சம் பக்தியா பக்தியா நீ கும்பிடுவேன். பக்தியா இருக்கும் தான் நீ கூப்பிட்ட நேரம் சாமி வருது தாயே. ஆ. இப்ப அன்னைக்கு ஒரு கேள்வி கேட்ட தெரியுமா? நான் கோயில்ல போய் சாமி கும்பிட்டா கொட்டாயா வருதுன்னு சொன்ன பாத்தியா? ஆ. அது சாமி தொடுத்து உன்னை. சாமி தொடும்போது அந்த அந்த சக்தி வந்து அந்த கொட்டாய் வழியா வழி வந்துரும். ம். புரியுதுங்களா? உடம்புல ம். இறங்கிடும் சாமி. அது கொட்டாய் வழியா தான் வெளியே வரும். ம். இல்லைன்னா நம்ம நம்மளை உழுக்காட்டிடும், உளுந்து கும்பிட வச்சிரும். ம். இந்த மாதிரி அதாவது சக்தி கம்மியா இருந்தா இந்த மாதிரி கொட்டாய் வழியா வரும். சக்தி ம். அதிகமா இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, நம்மள உளுந்து கும்பிட வச்சிரும். நம்ம உளுந்து ஆ. கும்பிடும் போது சாமி மலை ஏறும். நான் சாமி கும்பிடும் முன்னாடிலாம் வந்து பச்சை தண்ணி கூட குடிக்காம விரதம் இருப்பேன் சாமி, சாமிக்கு சமயபுரத்தாக்கு. அப்போ வந்து கனவுல வந்து ஒரு சின்ன பொண்ணா பாவாடை சட்டை போட்டுக்கிட்டு அப்ப அதுதான் பொட்டு வரும். பெருசா வச்சுக்கிட்டு சமயபுரம் வரும். சமயபுரத்துக்கார சின்ன சின்ன பொண்ணு தானே, அவர் அப்படித்தானே வரும். அப்புறம் கொஞ்ச நாளா நான் அந்த விரதத்தை விட்டுட்டேன்னா அப்புறமா அந்த சாமி வராது சாமி. ம் நான் விரதம் இருந்து இல்ல இல்ல விளக்கு போட்டுக்கிட்டு இருக்கப்பெல்லாம் இல்ல வரும். ஒன்றும் இல்லைம்மா. அது அந்த அஹ் நேரமும் உங்க கூடயே இருக்குது. சரிங்களா? நீங்க கூப்பிட்ட நேரம் வரும். சரிங்களா? உம் உம் என் ஏம்மா, வீட்டுக்காருக்கு இருங்க கண்ணு, மனசு மாறிச்சா சாமி. இருங்க கண்ணு சொல்றேன். இப்போ இந்த 6 வருஷத்துக்குள்ளார உங்களை பொறுத்து நான் சொல்றேன் பாருங்க. அஹ் இந்த 6 வருஷத்துக்குள்ளார அஹ் நீங்க பழகுனவங்க எல்லாம் நீ சொன்னா அப்படியே நடக்குதுடி, நீ சொன்னா அப்படியே நடக்குதுடி, சொன்னது உண்டா இல்லையா? ஆமா சாமி. அப்புறம் நீ சும்மாவாம்மா நீ? அடுத்தவங்க அது சும்மா சொன்னா நடக்குமா? உங்கள்ட்ட சொல்றதுக்கு என்ன சாமி, நீங்க யாரு? சாமி தான், உங்கள்ட்ட சொல்றேன். நானு? ஒரு சும்மா சாமி, என் வீட்டுக்காரரு விட்டுட்டு போயிட்டாங்கல்ல. சொல்லுங்க கண்ணு. அப்போ என் தம்பி வந்து தேடி அவரை போகல. ம் அப்ப நான் சொன்னேன், நீ வந்து ஏன்டா போய் தேடி போயிருக்கலாம்ல, நான் ஒரு ஆளுமே தேடுறேன்ல. ம் உனக்கு நாளைக்கு என் நிலைமை வந்துச்சுன்னா உனக்கு அப்போ தெரியும் தானே. நான் சும்மாதான் சாமி ஒரு செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு சொன்னேன். பைத்தியக்காரி அம்மா நீ. ம் அது நடந்துருச்சு சாமி. அவனோட ஒய்ஃபும் அவனை விட்டு போயிடுச்சு சாமி, அவங்க அம்மா வீட்டுக்கு. அத கொஞ்சம் வருத்தமா இருக்கு சாமி. அப்புறம் நீ வாய் திறந்து சொன்னா அது பழிக்குமில்லம்மா. உனக்கு அறிவு இருக்குதா? உனக்கே தெரியுது அப்பதான் சொன்னா. சாமி நான் இத்தனை பேர் நினைச்சேன், இத்தனை நம்ம பேர் விளையாட்டா சொன்னோம், இல்ல நடந்துருச்சேன்னு இத்தனை நான் பேர் வருத்தப்பட்டேன் சாமி. இத்தனை பேர் சொல்லியிருக்கிறாங்க. நீ வாய் திறந்து சொன்னீங்கன்னா அப்படி நடக்குதுன்னு தெரிஞ்சியே தம்பி சாபம் வச்சிருக்கிற. ம் வாழ வை அவனை. கண்டிப்பா அது சாமி. அது உன் கையில தான் இருக்குது. அஹ் அதுக்கான பரிகாரம் கேட்டு அஹ் அவகிட்டயே நீ வாய் அஹ் திறந்து கேட்கும்போது அவனை பார்க்கும்போது அந்த குழந்தைய பார்க்கும்போது நீ அவன்கிட்ட பரிகாரம் கேட்டீங்கன்னா கொடுப்பான். அஹ் அவனை பார்க்கும்போது நீ வாய் திறந்து கேட்கறது தான் பரிகாரம். அஹ் புரியுதா? அஹ் அவன் கிட்ட வாங்கிட்டு அஹ் அவனை அவனை ஆசீர்வாதம் பண்ணி விடு. அவன் நல்லா வாழட்டும். அஹ் அந்த இனிமேல் இந்த மாதிரி எல்லாம் வந்து மத்தவங்கள வாழ்த்து. ஆஹ் சரிங்க சாமி. வர்ற காலத்துல மத்தவங்கள வாழ்த்து அவங்கள வாழ வை. கண்டிப்பா சாமி. பூமிக்கு வந்துட்டு என்ன வேலை பண்ணிட்டு இருக்கிற? ஆஹ் 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 சாமி, என் வீட்டுக்காருக்கு நினப்பு வந்துச்சா இல்லையா சாமி? அம்மா இப்ப என்ன உத்தரவாச்சு கேட்டிருந்தீங்களா இல்லையா? அம்மா வள்ளி விட்டுடுச்சு. ஆஹ் அவரும் ஏன் எல்லைக்கு வரமாட்டேங்குது அப்படின்னு சொல்லி அவர் தடுத்து நிக்கிறாரு. உம் நீங்க அங்க போங்க. அவருக்கு உங்க நினைப்பு இருந்தா மட்டும் என்ன போகுது? இவர் வழி விட்டாதான் அவரு உங்களுக்கு வர்றதுக்கு போறதுக்கு. சரிங்க சாமி, உங்களால நான் ஆனா போயிட்டு வரேன் ஆனா சாமி. ஆனா 3 அமாவாசை கண்ணு கட்டாயம் 3 அமாவாசைம்மா. நான் சரிங்களா? போறேன் சாமி. சரிங்களா? 3 அமாவாசை. நானும் கேட்டேன் அம்மா கிட்ட அம்மா குழந்தை வாய் திறந்து சொல்லிட்டேன். என் வாக்கு சத்திய வாக்கா இருக்கணும். பொய் போகக்கூடாது. நீ பதில் சொல்லு. 9 நாள்ல நீயா தன்னால வந்து சொல்லி அது வந்து
குழந்தைக்கு வரலன்னு வாய் திறந்து கேட்கும்போது எனக்கு சங்கடமா இருக்குது. இனிமேல் எல்லாம் நான் வாய் திறந்து யாருக்கும் வாக்கு சொல்லிட மாட்டேன் அப்படின்னேன். ஆ, இந்த மாதிரி பொய் வாக்கு போச்சுன்னா நான் வாய் திறக்க மாட்டேன் அப்படின்னேன். ஆ. ஆத்தா என்ன சாமி சொன்னுச்சு? அததான் சொல்ல நான் வழி விட்டுட்டேனப்பா, அவரு கொடுக்க நிக்கிறாரு. ஆ, சரி, அப்ப அவரை கேட்டா 3 அமாவாசைக்கு ஏன் எல்லைக்கு வர சொல்லு அப்படிங்கிறாரு. ம். நீங்க என்னன்னா என் வீட்டுக்காரர் வந்ததுக்கு அப்புறம் போறேன் அப்படின்னா நான் யார்கிட்ட போய் இல்ல சொல்றது? சாமி, நான் தனியா எப்படி விட மாட்டாங்களேன்னு அப்படி சொன்னேன் சாமி. அம்மா தாயா நான் முடிஞ்ச அளவுக்கு நான் இந்த இருங்க இருங்க அமாவாசைக்கு இருங்க போறேன் இருங்க சாமி. கண்ணு. தனியா விட மாட்டேங்கிறாங்கன்னா கூட யாராவது கூட்டிட்டு போங்க. கூட பிறந்தவங்க இல்லையா? இருக்காங்க சாமி. அப்புறம் என்னம்மா? அவங்கெல்லாம் இல்ல சாமி, அவங்கெல்லாம் கண்டுக்க மாட்டாங்க சாமி. கண்டுக்கட்டி விடுங்க. உங்களுக்கு மோஸ்ட் வாண்டட் பர்சன் யாரையாவது கூட்டிட்டு போங்க. ஏன் இந்த மாதிரி கோயிலுக்கு போயிட்டு வந்தவங்க கொஞ்சம் கூட வாங்க. ஆ, உங்க அம்மாவுக்கு என்ன வயசாகுது கண்ணு? அம்மாக்கு 50 வயசு ஆகுது சாமி. சரி, அப்பாவுக்கு? அப்பாவுக்கு 55 சாமி. சரி, ஓகே. நடுமாற்ற கண்டிஷன்ல தான் இருக்கிறாங்களா? அதெல்லாம் நல்லா இருக்கிறாங்க அப்புறம் சாமி. என்னம்மா, டிராவல் பண்ண முடிஞ்சா கூட கூட்டிட்டு போங்க. யாரையாவது ஒருத்தர் கூட கூட்டிட்டு போங்க. 3 அமாவாசைக்கு நீங்க கட்டாயம் போயே ஆகணும் கண்ணு. சரிங்க சாமி. சரிங்களா? 3 அமாவாசைக்கு ஆ, நீங்க போனதுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு மறு உத்தரவு கண்ணு. ஆ, நீங்க அதுக்கிடையில என்ன கூப்பிட வேண்டியது இல்லம்மா. சரிங்க சாமி. சரிங்களா? இது சொல்லு கண்ணு. பேசுறியாமா சாமி? இந்த அம்மா பேசுறாங்களா சாமி? கொடுங்க கண்ணு. ஹலோ. அம்மா வணக்கம்மா. வணக்கம் சாமி. சொல்லுங்கம்மா. என்ன சாமி பாத்தீங்களா? எங்கதான் இருக்கு? அப்படின்னு வெளியில வீட்டுக்கு தான் வந்தேன். அது எங்க இருக்கிறன்னு பார்த்து வருவோம். அம்மா, இது வந்து ம். சத்திய வாக்கு. ஒரு வாட்டி உத்தரவானது தான். சரிங்களா? போன்ல தானே இல்ல பேசிட்டு சொன்னி அப்படியா? இல்ல போன்ல தான் பேசிட்டு இருக்கிறோம். தெரிஞ்சவங்ககிட்ட பேசிட்டு இருக்கிறோங்கிற மாதிரி எல்லாம் பேசக்கூடாது தாயா. சரியா? சரி சரி. இது வந்து வாக்கு ஒரு வாட்டி வந்தா வந்தது. மறுபடியும் திருப்பி அது வந்து சரி சரி. இல்ல திருப்பி பார்க்க கூடாது. சரிங்களா? ம். நான் மந்திரவாதி இல்ல தாயா. நான் அங்க இருக்கிறான்னு சொல்லி உங்ககிட்ட காசு கொடுங்கறக்கு. இல்ல இல்ல, நீங்க சாமி, எனக்கு தெரியும். சரியா? சரி சாமி. பாருங்க, உன் பொண்ணுக்கு அந்த குலதெய்வம் இந்த அம்மா வழி விட்டுருச்சு. அம்மா கிட்ட கேட்டேன் இந்த மாதிரி அப்படின்னுச்சு. 9 நாள்ல வழி விடுறான்னுச்சு. குழந்தை புத்தி திசை திருப்பி அனுப்பி விடுறேன்னுச்சு. அம்மா வழி விட்டுருச்சு. ஆனா உங்க குலதெய்வம் குறுக்க நிக்குது. 3 அமாவாசைக்கு என் எல்லைக்கு வர சொல்லு அப்படிங்குது. அது என்ன பண்றீங்களா? என்ன பண்றீங்களோ பார்த்து பண்ணிக்கோங்க. அந்த பிள்ளைய போயிட்டு வர சொன்னேன். உங்க குலதெய்வம் கோயிலுக்கு போயிட்டு வாங்க தாயா. அங்க போயிட்டு வரணுமா குலதெய்வம் கோயிலுக்கு? ஆமா, அது எப்போ போயிட்டு வரீங்களோ போயிட்டு வாங்க. ஆனா 3 அமாவாசை கட்டாயம் போயிட்டு வந்தாகணும். 3வது அமாவாசை முடிஞ்சதா உங்களுக்கு உத்தரவு. சரிங்களா? மறுபடியும் இந்த பொண்ணு பொறுத்த அளவுக்கு என்கிட்ட இருந்து உத்தரவு வராதம்மா. 3வது அமாவாசை முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் 3 அமாவாசைக்கு நீங்க அந்த கோயில் அந்த 3 அமாவாசைக்கு அந்த கோயில போய் அந்த சாமி கும்பிட்டதுக்கு அப்புறம் தான் இந்த பக்கத்துல இருந்து அடுத்த உத்தரவு கணக்கு சொல்ல முடியுமா? சும்மா போன்ல தானே பேசுறேன்னு சொல்லி ஏதோ ஒன்று நான் பேசியிருக்கேன் இல்லம்மா. சரிங்களா? சரி சரி. பிள்ளை 3 அமாவாசைக்கு நீங்க அந்த கோயிலுக்கு அனுப்பிவிடுங்க. 3வது அமாவாசைக்கு அந்த கோயில 2 வாட்டி தேங்காய் பழத்தை கொடுத்து சாமி கும்பிட்டு வர சொல்லுங்க. 3வது அமாவாசைக்கு பொங்க வைக்க சொல்லுங்க. 3வது அமாவாசைக்கு பொங்க வச்சதுக்கு அப்புறம் அந்த கோயிலேருந்து கூப்பிட்டாலும் சரி, வந்து வீட்டுக்கு வந்து மறுநாள் கூப்பிட்டாலும் சரி. ஆனா கூப்பிடுற நேரம் இந்த நேரமா தான் இருக்கணும். சரியா? நன்றிம்மா, வச்சிடறேம்மா. சரி சாமி.